ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்ட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து சென்சார் போர்டையே வந்து தாக்கி வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. அவரோட ஸ்பீச் வந்து இப்போ வந்து இன்டர்நெட் தளத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். சென்சார் போர்டு மீது வந்து சமீப காலமாக வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இன்னுமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தரலை அப்படின்றனால அந்த திரைப்படத்து ரிலீஸ் தேதி இன்னுமே வந்து கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு வந்து நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ எதுவுமே அந்த ஆதரவு வரவில்லை அப்படின்ட்டு நடிகர் விஷால் கிட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் வந்து சென்சார் போர்டை வந்து தாக்கி வந்து பேசியிருக்காங்க. எல்லோரும் வந்து குரல் கொடுக்க வேண்டும். கோர்ட் இருக்கும்போது நாங்கள் எப்படி தலையிட முடியும்? கேவிஎன் நிறுவனம் பற்றி எனக்கு தெரியாது. அவங்களோட தயாரிப்பாளர் வந்து எங்களோட சங்கத்துக்கு வந்து ஏதாவது கேட்டிருந்தா நாங்கள் கண்டிப்பாக எதாவது செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து செய்தியாளர்கள் வந்து உங்களுக்கு விஜயை நன்றாகவே தெரியும், அவருக்காக நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு சென்சார் போர்டில் 5 பேர் உக்காந்துட்டு 8 கோடி மக்கள் வந்து என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. அதில் வந்து எனக்கு வந்து சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆனால் வந்து அதுதான் வந்து விதியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து தளபதி விஜய்க்காக இப்போ வந்து சென்சார் போர்டை வந்து எதிர்த்து பேசிய நடிகர் விஷாலுக்காக 2 பேர் ரசிகர்களோட ஃபேன்ஸ் மத்தியிலும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.